ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள்லாம் என்னென்ன மாதிரி செய்யணும், ஆக மொத்தத்தில் இந்த மார்கழி மாதத்தில் என்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த டைமில் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் 4ஆவதாக வரக்கூடிய ராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கோபம் வர்றது ரேரான ஒரு விஷயந்தான். அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவித்த ஒரு ராசினா அது இந்த கடகராசியும் ஒன்று தாங்க. பிறந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கையில் கஷ்டம்னா இவங்கள மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அந்தளவுக்கு எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. இதனாலேயே இவங்க மற்றவங்க நம்மளால் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு இருப்பாங்க. சின்னதாக ஒரு வார்த்தை கூட மற்றவங்கள கூடாது அப்படிங்கிற ஒரு மனநோக்கத்தோடையே மற்றவங்க கிட்ட பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. க்ளோஸாக இருந்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்களுக்குன்னு ஒரு இடத்த தனியாக வகுத்து வச்சுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நேர்மையானவங்க, பாசம் உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மானா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாக்காக தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே அதை விட்டுட்டு அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. குடும்பத்துக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இருப்பாங்க. தியாகிகள் அப்படின்னே இவங்களை சொல்லலாம். இதனாலேயும் என்னமோ இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை ஒரு பகடக்காயாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேவைக்கு மட்டும் இவங்களை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குப்பையில் போடுற மாதிரி போட்டு போயிடுவாங்க. இதை தெரிஞ்சுமே அதை அவங்க பெருசாக எடுத்துக்காமல் திரும்ப அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அந்தளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளிப்படையாக காமிச்சிக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்வதிலையும் முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. நம்மளுக்கு கிடைக்காட்டின்னா அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கடகராசி நேர்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் கரெக்டுன்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்தில் சனி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க. எனவே இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோதனை காலமாகவே இருக்கும். சிக்கல்களும் சிரமங்களும் சிறு சிறு தொல்லைகளும் வரக்கூடும். பக்கபலமாக இருப்பவங்களை நம்பி எதையும் செய்ய முடியாது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்ட வழிபாட்டை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழிபாட்டை முழுமையாக சனியின் மீது செலுத்த வேண்டிய நேரமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இதனால் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை நினைத்து எல்தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் குரு பகவான். அவர் 12ஆம் இடத்திற்கு வரும்பொழுது பயணங்கள் அதிகரிக்கும். பல வழிகளிலுமே விரயங்கள் வரும். இடம் மாற்றமும் திடீரென வந்து இதயத்தை வாட்டும். குரு பகவான் பதியும் இடங்கள் நன்மை தரக்கூடிய வகையிலே இருக்கும். அப்படிங்கிறதுனால தாய் வழி ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற சகோதரர்களிடம் அன்பு காட்டியே பெற்றவர்கள் இப்பொழுது உங்கள் மீது பாசம் காட்டுவாங்க. இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பத்திரப்பதிவில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாறுதலாகி செல்லலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சியில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் இதுவரை வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புதிய முயற்சிக்கு பலன் கிடைக்கும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். வழக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். சுகம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் அவர் 6ஆவது இடத்திற்கு வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வை ஏற்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு விருப்ப ஓய்வு வெளிவந்து சுயமாக எதையாவது செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் நிறையவே பார்ப்பீங்க. சென்ற மாதத்தை நடைபெறாமல் நழுவி சென்ற சில பல காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றால் நடக்கும். பெண் வழி பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் உச்சமும் அங்கே பெறாரு. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் யோகம் செய்யும் கிரகம் வலுவடைவதால் தேக நலன் சீராகும். செல்வ வளம் பெருகும். தெய்வ பற்று அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக நன்மை கிடைக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பு நேயர்களுக்கு புதிய புதிய திருப்பங்கள் வரும். உறவினர்களிடையே இருந்து வந்த மனசுதாபங்கள் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். மேல் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கடின முயற்சி கல்வியில் வெற்றி கொடுக்கும். பெண்களுக்கு உறவினர்களிடம் இருந்து மனக்கசப்பு மாறும். வரவேண்டிய பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும். மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 1, 2, 7, 8 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும்.
நன்றி.